அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/9/2024 புதன்கிழமை, தேய்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும், பகைவர்களின் பிரச்சனைகள் நீங்கும், திருஷ்டி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காலபைரவ பெருமானுடைய அருளால், வைரவன்பட்டி பைரவரின் அருளால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். இன்று மாலை 5:55 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலை 4:12 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:12 வரை சித்த யோகமும், காலை 6:02 வரை மரண யோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். பணியிடத்திலே அலுவலகத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும், தன்னம்பிக்கை வளரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை வீட்டிலே நடத்துவதற்கான முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். வாகனங்களிலே போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக வேலை செய்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது கவனமுடன் டிரைவ் பண்ண வேண்டிய நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், தாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மறையும். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதுபோல் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும்.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. பொறுமையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியிலே விரய செலவுகள் காத்திருக்கின்றன. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்கள், உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். சகோதர சகோதரி வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆனால் வாகனங்களில் போகும்பொழுது இன்று கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு கண்டகசனி நடந்துட்டு இருப்பதனால கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்திலையும் எச்சரிக்கை தேவை. விரய செலவுகள் காத்திருக்கின்றன. புது முதலீட்டிலே வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஃபோன் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஆலய ட்ரஸ்டியாக இருப்பவர்கள், அரங்காவலர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சில நன்மைகளை தருவார். பணம் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். EMI கட்டுவதில் இருந்த சில பிரச்சனைகளும் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இரவு நேர பயணத்தின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை மறந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக CA, ICWA, CFA, CIMA படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சனி வக்ரகதியில் இருப்பதனால் சில விஷயங்களிலே அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள்,
ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே சொத்து அல்லது வீடு வாங்குகிற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் குறையும். மாணவர்கள் உங்களுடைய கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கெல்லாம் சோதனை வரும், கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். அதிகாரிகளின் தொந்தரவுக்குள்ளாவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள், அது இடமாற்றமாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம், அல்லது ப்ராஜெக்டிலிருந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கு மாற்றக்கூடிய அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே, கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. இன்று சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறை ஊழியர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். விவாகரத்து, டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற ராகுவால் காரியங்களிலே எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். அதே மாதிரி லக்ஸரி பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது. சிலருக்கு வாகனங்களால் செலவு ஏற்படும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு திடீர் நெருக்கடி ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களிடையே நல்ல பெயர் கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள், அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாளாக உள்ளது. MBA படித்த மாணவர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு
அனுகூலமான நாள். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி, தகவல், உதவி வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். கேது பகவானால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஆலய நிர்வாகிகள், அரங்காவலர்கள், ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, சிஐஎம்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இதேபோல் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க திருப்பதி ஏழுமலையானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.